Hi guys, welcome to Kalyani Official and subtitles Kalyani Unfiltered. Okay, so basically வந்து இந்த full mess பாத்தீங்கன்னா இது வந்து நவ்யாவோட ரூம். இந்த full mess பாத்தீங்கன்னா we are packing to go to Kabini. நவ்யா, நானு, ரோஹித் பிளஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சே ஹாய் நவ்யா. சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கபினி போகலாம் வீக்கெண்டுக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். என்னன்னா நவ்யா, ரோஹித், நானு 3 பேரும் மாத்தி மாத்தி we were falling sick. உடம்பு சரியில்லாம it just became very ஒரு மாதிரியா இருந்தது. சரி ஓகே she's feeling okay. I'm feeling okay. So சரி ஓகே ட்ரிப் போலாமே just 2 days அப்படின்னு கபினி போலாம். it's a beautiful nature, animals, அந்த மாதிரி ஒரு different from the city அப்படின்றதுனால போலாம் அப்படின்ட்டு பிளான். ஸோ என்ன பிரச்சனைனா ஒரு குழந்தையோட நம்ம டிராவல் பண்ணும்போது ஐ ஹேவ் டு மேக் ஷூர் எவ்ரிதிங் இஸ் தேர் ஸோ தட் அங்கே போன அப்புறம் அவங்க கேட்கும்போது இல்லை பட் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ பேசிக்லி வந்து நான் கொஞ்சம் அங்க வந்து ஒரு கேர்ள் சைல்டு வராங்க அனன்யான்னு சொல்லிட்டு ஷீஸ் நவ்யாவோட கொஞ்சம் பெரிய பொண்ணு தான். பட் நான் வந்து கலரிங் புக்ஸு அவங்களுக்காக ஸ்நாக்ஸ், இது வேற கலரிங் செட்டு, நவ்யாவோட கிராக்ஸ், வாக்கிங் கிராக்ஸ், அப்புறம் இது வந்து ஏதோ பேப்பர் கேமு, இது எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து மை புருஷன் இஸ் டெல்லிங் மீ தட் அங்க குளிரா இருக்கும் அப்படின்றாரு. நான் பேக் பண்ணிருக்கிறதெல்லாம் ஷார்ட்ஸ், எனக்கும் நவ்யாக்கும் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம ஊர் என்ன வெயில். ஸோ நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பேக் பண்ணிட்டேன். எனக்கு ஆக்சுவலி ட்ரிப்ஸ்ல பிடிக்காத விஷயம் தெரியுமா, பேக்கிங். ஐ டோன்ட் லைக் பேக்கிங். சூட்கேஸ்ல வந்து என்னோடதும் நவ்யாதும் போட்டிருக்கோம், குட்டி சூட்கேஸ் தான். அண்ட் இன்னும் வந்து ரோஹித்தோட போட்டிருக்கோம். அண்ட் பேக் பேக்ல வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பேக் பண்றோம். ஒரு ஜாக்கெட் எடுத்து வைக்கணுமோ ரோஹித்? ஒரு ஜாக்கெட் எடுத்து வைக்கணுமா? நவ்யா ஜாக்கெட் அந்த சூட்கேஸ்ல இருக்கு, பரவாயில்லையா? ஓகே, ஸோ now we have to pack the jacket and இப்போ நம்ம வந்து என்னோட ஃப்ளைட்ன்றேன், ட்ரெயின் வந்து 11:30 PM, இப்போ வந்து 7:30 PM. ஸோ ஒரு 10:45 10:50 கிளம்புனா கரெக்டாக இருக்கும். அங்கேருந்து ட்ரெயின் வந்து இட் இஸ் கோயிங் டு மைசூர்லேருந்து ஒரு we have rented a car, 2 cars, ஏன்னா 3 families and நிறைய குழந்தைங்க. ஸோ அங்கேருந்து ரெண்டட் கார் எடுத்துட்டு we are going to the resort. அண்ட் அங்கே வந்து ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்கும்னு நம்புறேன். Yeah, let's see. Okay, bye. ஸோ நாங்கள் வந்து மைசூர் ரீச் ஆகிட்டோம் அண்ட் we're en route to கபினி. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, எனக்கு வந்து ஐ ஹவ் ஹேட் 2 back surgeries. ஸோ செம்ம வலினா அப்படி ஒரு வலியில் இருக்கேன். we reached and எங்கள் ட்ரெயின் வந்து 1.5 hours late. so we reached and அந்த rented car we got and our friends joined us வந்து MTR like for breakfast வந்து join பண்ணாங்க. I had Bangalore dosa. ஆனால் நம்ம தோசை மாதிரி வரவே வராதுங்க. இது வந்து சைடில் வந்து இட்ஸ் திக், உள்ள வந்து கிறிஸ்பா திக்கா, ஒண்ணுமே ஊத்தப்பத்துக்கும் கிறிஸ்பி தோசைக்கும் நடுவில் ஒன்று இருக்கும்ல, அதான். அண்ட் சாம்பார் வந்து ஸ்வீட் சாம்பார் எனக்கு பிடிக்கவே. ஸோ எனிவே ஹேட் 1 தோசை, நவ்யாஸ் ஹேட் தோசை, ரோஹித் ஹேட் கோரா பாத்ஸ். ஏன்னா அவர் வந்து பெங்களூர் சிட்டிசன் அப்படிங்கிற இதில் வந்து கோரா பாத் சாப்பிட்ருக்காரு. ஸோ we are driving down to the Kabini. Tired. Say hi. Say hi, Rohit. ஸோ பரத் அங்கிள் வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து இன்னொரு வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் we have another family joining us. அவங்க வந்து சென்னை டு பெங்களூர் டு மைசூர், சாரி பெங்களூர் டு கபினி டேரெக்டாக வராங்க. I'm tired. எனக்கு ஒரு லாங் ஷவர் வேணும். அண்ட்
நான் வந்து வாயாடின்னு நான் எப்படி எங்க அம்மா என்ன சமாளிச்சாங்கன்னே தெரியல. இப்ப புரியுதுங்க. ஸோ அப்பப்போ நான் எங்க அம்மா பார்த்தா அம்மா சாரிமா 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 அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா karma is real, you guys. If you as a kid, if you were talkative and naughty and a drama queen, you will get the same thing when you have a child. Okay, so we're en route, tired. I hope it is a nice place and relaxing vandom and relaxing nadakadum paapom. Okay, see you later guys. So we reached the resort. இப்போ வந்து we are walking into our room. பா முதுகு செம்மையாக இருக்குது. ஏன்னா அந்த ரோடு வந்து கொஞ்சம் கச்ச. ஸோ திஸ் இஸ் வந்து திஸ் பிளேஸ் இஸ் கால் சந்தேஷ் வாட்டர் எட்ஜ் ரிசார்ட். ஸோ ஃபைனலி ரூமுக்குள்ளே வந்தாச்சு அண்ட் ரூம் உங்களுக்கு காட்டினேன். இப்போ என்ன பிளான்னா என் ஃபேஸ் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 2 வாரமா தூக்கம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இன்சாம்னியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் டீலிங் வித் தட் ஆல்சோ. ஸோ அதனால தான் இங்கே வந்தோன்னா கொஞ்சம் குவாய்ட்டாக ரோஹித் வந்து ஹில் ஹெல்ப் வித் நவ்யா அண்ட் என்னால் கொஞ்சம் தூங்க முடியும் அப்படிங்கிற இன்னொரு காரணத்துக்காக கூட நாங்கள் வந்திருக்கோம். ஸோ யா இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரில. லைக் ஐ எம் கோயிங் டு டேக் பாத்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, join me there. Bye. Hi guys, so நான் ரூமுக்குள்ள ஆல்ரெடி வந்துட்டேன். பட் மறுபடியும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக this is the room. சேஃபெல்லாம் இருக்கு. ஓகே, ஆனால் சேஃபில் வைக்கிறதுக்கு தான் ஒன்றுமே இல்லை. But you know what's the best part I like? Nature. எங்க வீட்டுல திறந்தீங்கன்னா ஸோ நல்லா குளிச்சு லாங் ஷவர் அண்ட் நல்லா குளிச்சுனா வீட்லேயும் குளிப்பேன். பட் வெளில வந்தால் எனக்கு கொஞ்சம் நல்ல டைம் இருக்கும். ரோஹித் நவ்யா வெளில வாக்கிங் போயிட்டாங்க. ஸோ ஐ டுக் அ லாங் ஷவர். அப்படியே ரிலாக்ஸிங் மூடில் இருக்கேன். அண்ட் ஸோ நான் என்ன சொல்லணும்னு நான் நினச்சேன்னா, ஹாலிடேஸ்க்கு போகிறவங்க 2 விதம் இருக்காங்க. ஒன்று வந்து ஒன்லி ரிலாக்ஸேஷன், அதாவது ஒரு நல்ல ஹோட்டல் சூஸ் பண்ணி ரிலாக்ஸிங், ஒரு நல்ல வியூ, அப்படி ரிலாக்ஸ் பண்ணி. செகண்ட் வந்து இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கர பிளானிங், அந்த ஐட்னரி இருக்கும்ல, இங்கே போனோம் அங்கே போனோம், இது பண்ணோம் அது பண்ணோம், அங்கே பார்க்கலாம் இது பார்க்கலாம், அப்படி பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு பிளானிங் பண்ணி ஒரு இடத்துக்கான போவாங்க. காலையில் 8 மணிக்கு எழுந்துச்சு 9 மணிக்கு இங்கே போகணும், ஒரு 11 o'clock இங்கே போகணும், பேக் லஞ்ச் அப்படி இல்லை. எனக்கு அது செட் ஆகுது. நான் டைப் 1 ரிலாக்ஸிங். ஆனால் என் பொண்ணு வந்து செம ஆக்டிவ் பொண்ணு. அடுத்து எங்கே போகிறோம், இப்போ எங்கே என்ன பண்ண போகிறோம், இப்போ இப்போ அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஸோ இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மேபி சைக்கிளிங், அப்படி இல்லைன்னா சும்மா வாக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன். அங்கே வரத்துக்குள்ளே ஒரு குட்டி தூக்கம் போடலாம்னு இருக்கேன். ஓகே guys, I'll see you later. Bye. It's beautiful. ஏரியா அப்படியே ஃபுல் டே அங்கே தான் இருந்தோம். செம்மையாக இருக்குல்ல. அவங்க உட்காந்துருக்காங்கல்ல, அது ஒன் ஆஃப் த ஃபேமிலிஸ், யூனோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ நேற்றுக்கு வந்து ஒரு லிட்டில் டல் டே தான். இன்னைக்கு வந்து நவ்யா, ரோஹித், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தி வென்ட் ஃபார் அ போட் ரைட். கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் பார்த்தாங்க.
புல்லட் காட் ரைட் எல்லாம் பண்ணாங்க. நான் ஏன் போகலன்னா மை பேக் இஸ் ஹர்ட்டிங். கொஞ்சம் அந்த ட்ராவலில் வந்து கொஞ்சம் மை பேக் வெண்ட் அகேன். ஸோ ஸோ நாளைக்கு வந்து we're going to do சஃபாரி காலங்கத்தால் 5 மணிக்கு. நான் போக மாட்டேன், Navya and Rohit வந்து they are going for the safari. And அதுக்கப்புறம் we are going to travel to Mysore airport and back to Chennai. So this is the so இதான் update. It's been a decent hot Chennai day. சென்னை என் ஊர், சென்னை பற்றி சொன்னேன். ஸோ பேசிக்லி வந்து ட்ரிப்பு பற்றினா இட் வாஸ் ஓகே. இந்த பிளேஸ் வந்து ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் காட்டின மாதிரி இல்லை. பட் இட் வாஸ் அன் ஓகே ஸ்டே. அட்லீஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா இருந்தோம். என் பேக்கு போச்சு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து தே ஃபெல் சிக். நவ்யா கூட ஷீ டெவலப்பிங் அ கோல்ட். அண்ட் ஸோ அதனால இட் வாஸ் அன் ஓகே ட்ரிப். பேச விட மாட்டேங்கிறேன், நான் பேச தேவையில்ல. அமேசிங். ஓகே.